சார் வணக்கம். வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. என்ன காரணம்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை என்பது அவருக்கு ஓய்வெடுக்கிற ஒரு ஓய்வு விடுதி. நீங்கள் மருத்துவமனை நோயாளிகளுக்கு தான் அது மருத்துவமனை. நீங்கள் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம். நீங்கள் அவர் மேலும் 34 வழக்குகளையும் நீங்கள் நீதியரசர் அவர் ஜெயில் சூப்பரண்டுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து அதன் மூலம் அவர் அத்தனை வழக்குகளிலும் பிணையில் வெளியில் வந்துட்டார். அப்படி வெளியே வந்தவர் என்னுடைய வழக்குகளை வேல்முருகன் நீதியரசர் விசாரிக்கக்கூடாது, அவர் ஒருதலை பட்சமாக எனக்கு தீர்ப்பை கொடுத்து விடுவார், அதனால் அவர் என்னுடைய வழக்கை விசாரிக்க தகுதியற்றவர். இந்த வழக்கு நான் ஒரு ஜனநாயகவாதி, ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், சமூக வலைதள புகழ் பெற்ற ஒரு நிருபர், என்ன ஒருதலை பட்சமாக அவர் தண்டித்து விடுவார். அதனால் நீங்கள் தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் என்னை விசாரிக்கும். அவர்தான் என்னை விசாரித்து தண்டனை கொடுப்பதற்கு தகுதி உடையவர். ஆகையால் ஒருதலை பட்சமாக எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நீதியரசர் வேல்முருகன் கோர்ட்டிலிருந்து அந்த வழக்கை மாற்றுங்கள் வேறு நீதிமன்றத்திற்கு. இவர் எந்த நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் மாற்ற வேண்டும். அப்போ இப்படியான ஒரு புகாரை கொடுக்கிறார். அப்போ இதை விசாரித்த தலைமை நீதிபதி நீதியரசர்கள் மீது, நீதிபதிகள் மீது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சுமத்தக்கூடாது. நீங்க சொல்லுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்குமே ஆதாரம் இல்லை, ஒருதலை பட்சமாக அவர் உங்களுக்கு நீதி வழங்குவார் என்பது எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு இதற்கு முன்பு உங்களுக்கு ஒருதலை பட்சமாக நீதி வழங்கியிருக்காரா? அப்படின்னா ஒரு ஜாமீனே கிடைச்சிருக்காது. இப்படி அவர் மீது நீங்க குற்றம் சுமத்துகிற அளவுக்கு என்ன குற்றம் நடந்திருக்கு? அதான் சார், அந்த பாயிண்ட் எப்படி அவர் கார்னர் பண்றாரு? எனக்கு இந்த நீதிபதி வேணாங்கிற அவருக்கு என்ன எங்க தோன்றுது? இல்ல, அவரை இவருடைய வழக்குகளை உன்னிப்பா பார்க்கிறார். உன்னிப்பா பார்க்கிற பொழுது அதுல நிறைய குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கான நிறைய ஆதாரம் இருக்கு. அப்போ காவல்துறையை பார்த்து கேட்கிறார், ஏன் இந்த வழக்குகள்லாம் இதுவரை நீங்க சார்ஜ் ஷீட் போடல? குற்றப்பத்திரிகை சாதாரண ஒரு குற்றவாளிக்கு எவ்வளவு பெரிய குற்றவாளி 90 நாள் வெளியே போயிடுவான். 90 நாட்களுக்கு உள்ளேயே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அதை கூட்டிட்டு நீதிமன்றத்தில் கொடுக்கணும். 34 வழக்குக்கு ஏன் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணல, ஏன் அதை ஆர்கியூமெண்ட்டுக்கு எடுக்கலன்னு கேட்கிறாரு. இதை கேட்ட பிறகு சவுக் என்ன நினைக்கிறாரு? இவரு நமக்கு நம்முடைய வழக்குகளை பூரா தூசு தட்டுகிறார், கிடப்பில் கிடந்த வழக்குகளை பூரா தூசு தட்டுறாரு, ஆச்சப்படுகிறார். அப்ப இவர் வழக்கை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். காவல்துறை விசாரிக்க கூடாது, நீதிபதி எடுக்கக்கூடாது. இல்ல, எப்பவுமே சவுக்கு சங்கர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனங்கிறது எல்லாம் பண்ணலாம், அவனுக்கு தப்பு கிடையாது, என்ன சுதந்திர நாடு அதெல்லாம் இருக்கு. ஆனா இவர் காவல்துறை அதிகாரிகள் மேல ஒரு குற்றச்சாட்டு, யாரெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களோ அவங்க மேல எல்லாம் குற்றச்சாட்டு வச்சிடறாரு அப்படிங்கிறது அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இல்லைங்க, இப்போ கடந்த முறை அவர் சிறையில் இருந்ததுக்கு காரணமே இப்போ கமிஷனர், அதாவது சிஓபி, கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் அருண், அவர்கிட்ட பெண் போலீஸ் காவலர்கள் போய் எனக்கு வேற இடம் மாற்றி கொடுங்க, குழந்தை குட்டி இப்போ ஸ்கூலில் படிக்குது, கணவர் அங்கே வேலையில் இருக்காரு, எனக்கு நீண்ட நாளாக எனக்கு பணி, அதாவது ப்ரொமோஷன் வரல, தனக்கு இப்படி பல விஷயங்களுக்காக யாரை போய் பார்ப்பாங்க? உயரதிகாரி பார்ப்பது இயல்பு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவருடைய படுக்கை அறைக்கு போனவர்களுக்கெல்லாம் பணி உயர்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்ப இது காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுடைய குடும்பத்துல பெரிய குழப்பம் உண்டாக்குது. அப்ப இது நீ ஒரு பத்திரிகையாளலாம், ஒரு பேரை குறிப்பிட்டுலாம் சொல்றாரு. ஆமா, நீ ஒரு சமூக விரோதி தான் இப்படி சொல்லுவான். ஒரு ஊடகவியலாளன், உனக்கும் உன்னுடைய சகோதரியின் கணவர் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து இப்ப அவரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ இது அத்தனை பேருக்கும் பொருந்தும். அத்தனை அவர் அதிகாரியை பார்ப்பதற்கு பெண் அதிகாரிகள் வருவாங்கல்ல, இப்ப பெண் அதிகாரிகள் பூராமே
பணி நிரந்தரமோ அல்லது பதவி உயர்வோ அல்லது மாற்றமோ, ஒரு அதிகாரியை பார்ப்பதுங்கிற இயல்பு தானே. அப்போ இவர்கள் பூரா படுக்கை விரித்தார்கள் அப்படின்னு சொன்னதற்காகத்தான் பெண் காவலர்களே அதை வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுத்து இவர் மீது பல புகார் பதிவாச்சு. அப்படி சிறைக்கு போனாரு, வந்தாரு, இதெல்லாமே. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலிப்படையை சார்ந்தவர். உதாரணத்துக்கு எப்படி நான் கூலிப்படையை ஆதாரம் இல்லாம சொல்லல. ஸ்ரீமதி வழக்கு, ஸ்ரீமதி வழக்குல ஸ்ரீமதிக்கு வழக்கு ஊரே ஒன்று கூடி அது கொலை, அந்த கொலை நடந்தது உண்மைதான், அந்த பெண் ஹாஸ்டல் வார்டன் விசாரிக்கப்படவில்லை. இப்ப அந்த பெண்ணை காலையில அந்த காய்கறி வாங்குகின்ற மாருதி ஆம்னியில் கொண்டு போய் அதனுடைய உரிமையாளர் தலாளர் ரவிக்குமார் கொண்டு போய் கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் அந்த பாடியை போடுறார். அப்படி பாடியை போடும்போது அந்த மாச்சுவரில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் இருப்பாங்களே செவிலி, எத்தனை பாடியை பார்த்துருப்பாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, அட பாவிகளா, ஒரு அறியா பொண்ணை சித்திரபதை பண்ணி சீரழிச்சு சின்னாவிடப்படுத்தி இப்படி கொண்டு வந்து போட்டீங்களாடாங்குது. அப்போ அவங்களுக்கு ஆதரவா தெரியுது, அது அந்த அம்மாவுக்கு இந்த பெண் கற்பழிக்கப்பட்டாலும் தெரியுது. ஆனா சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு? சொல்றாரு ரவிக்குமாருக்கு ஆதரவா அந்த இறந்து போன பெண்ணுக்கு எதிரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவ கள்ளக்காதல செத்து போயிட்டா, கீழே விழுந்து செத்து போயிட்டா. அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாத்துறாரு. ஏன்? பள்ளி நிர்வாகம் இவருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. எவ்வளவு? 25. ஆமா. இப்ப ரவிக்குமாருக்கு ரொம்ப கடன் இருக்குதுங்கிறாரு. இது அந்த அவருக்கு இருக்க கடனை இவர் ஏன் கவலைப்படுறாரு? ஊரே திரண்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை சூறையாடுது. அந்த தலாளர் அறையெல்லாம் உடைச்சு எடுக்குது. பார்த்தா நிரோத்து இருக்கு, காண்டம் இருக்கு, அங்க ஒரு பெரிய ஏசி பெட்ரூம் இருக்கு, ஜானி வாக்கர் மது பாட்டில் இருக்கு. அப்போ ஒரு கல்வி தந்தையினுடைய அறையில காண்டத்துக்கும் ஜானி வாக்கர் சரக்குக்கும் என்ன தேவை இருக்கு? அப்போ அங்க மாணவிகள் வரவழைக்கப்படுகிறார்களா, இல்ல விபச்சார பெண்கள் வரவழைக்கப்படுகிறார்களா, பாலியை அங்க என்ன நடக்குது? அங்க காண்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விசாரணைக்கு பின்னாடிதான் அது தெரியும். 2 பக்கெட்டும் பார்த்தாலும் விசாரணை. ஆனா இவர் வந்து முந்திக்கிட்டு அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாத்துறாரு. அதான் குற்றச்சாட்டு. அதான் காசு வாங்கிட்டாரு, காப்பாத்துறாரு. காசு வாங்கிட்டு காப்பாத்துறாரு. இப்போ பல இடங்கள் அப்படித்தான். இப்ப கரண்ட்ல நேரா போய் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடிக்கு ஆதரவா அவங்க ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட்ல சண்டை இருக்கு. ஆம்ஸ்டாங் இறந்துட்டாரு. இறந்த பிறகு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலம் மனைவிக்கு வந்து சேரல, பினாமியில அமுத்திக்கிட்டான். இப்ப இவரை உள்ள குதிக்கிறாரு. உள்ள குதிச்சு அன்னியார் பொற்கொடி அவர்களுக்கு வர வேண்டிய காசை நீங்க கௌரி சங்கர்னு பழைய பார்ட்னர் அவர்கிட்ட சண்டை கண்டு பிடிச்சி ஒரு பல கோடிகளை பஞ்சாயத்து பண்ணி வாங்கலான்னு அங்க போறாரு. இப்படித்தான் இவருடைய தொழில எங்கு வருமானம் ஈட்ட முடியும். நீங்க பழைய அண்ணாமலையோடு நெருக்கமா இருந்தார், அப்புறம் சீமானோடு நெருக்கமா இருந்தார். இப்படி இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகத்துறைக்கே சம்பந்தம் இல்லாத நபர். இவர் எப்படி இந்த துறைக்கு வராருன்னா, இவர் ஒரு உளவுத்துறை ஐஜி அலுவலகத்துல ஒரு தட்டச்சர். இந்த தட்டச்சர் அரசு ரகசியங்களை திருடி விற்கிறாரு. அப்பவே அந்த எண்ணம் வந்து, ஆமா, எண்ணம் வந்தா தானே திருட முடியும். திருடி விற்கிறதுல காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். சிறையில் அடைக்கப்பட்டவர் போக்கிடம் இல்லாமல் வந்து சேர்ந்த இடம் தான் பிரஸ் கிளப். பிரஸ் கிளப்ல இருந்து பல குற்றவாளிகள், அந்த கோசல் ராம்னு ஒருத்தர், இப்படி பல குற்றவாளிகள், இப்ப இறந்து போன ஜான் வில்கின்ஸ், இவர்களெல்லாம் நீங்க அங்க குற்றவாளிகளுடைய அடைக்கடம் தான் குமுதம் ரிப்போர்ட்டர். அத்தனை பேர் அக்யூஸ்டுகள். அவ்வளவு பேரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களெல்லாம் போய் சேர்ந்த இடங்க குமுத ரிப்போர்ட்டர். இவரு அங்க போய் சேர்றாரு. இவர் அங்க போய் சேர்ந்து ஊடகவியலாளராக அங்கதான் உருமாறுகிறார். உருமாறி பிரஸ் கிளப்ல செட்டில் ஆயிடுறாரு. இப்போ அன்னைக்கு அன்பழகனும் கோசலும் அச்சு ஊடகத்தில் செய்த வேலையை இவர் சமூக வலைதளத்துல செய்யறாரு. 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறாரு. ஏது 50 லட்சம்? பல கோடிக்கு சொத்து இருந்தா தான் 50 லட்சம் ரூபா வரி கட்ட முடியும். அப்போ ஒரு சாதாரண நிருபருக்கு எப்படி பல கோடி சொத்து வரும்? அப்போ இது அத்தனையுமே மோசடியின் உச்சகட்டமா இருக்காது. இவர் நீங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இவரை மயக்க நிலைக்கு, ஆழ்நிலை மயக்கத்தை கொண்டு போய் உண்மை அறியும் சோதனை செய்யறதுக்காக ஒரு பெரிய போராட்டம்,
காவல்துறையை முடிவு பண்ணிருச்சு. இவருடைய மூளை செல்களை எல்லாம் கருக்கிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ வழக்கறிஞர் விஜயகுமார் தான் காவல்துறையிட்ட போராடி இவரை காப்பாத்துறாரு. அங்கிருந்த பெண்ணு தான் ஒரு பெண்ணு, வேற ஒரு வழக்கறிஞர், ஒரு பத்திரிகையாளருடைய மனைவி. அத இவர் மனைவியா கூட்டிட்டு ஓடி போயிடுறாரு. பொது ஒழுக்கமே இல்லை. இப்ப மாலதியும் வேற ஒரு பத்திரிகையாளருடைய மனைவி. இப்படி சமூக விரோத செயல் உச்சகட்டம் தான் இந்த சவுக்கு சங்கர். இப்போ அவருக்கு என்ன தேவைன்னா சிறையில் அடைத்து விடக்கூடாது. அதுக்காக இந்த நாடகம் எல்லாம் இது நாடகம் தான். நீங்க ஊழல், ஒட்டுமொத்தமான ஊழல் செய்கிற அத்தனை பேருடைய பட்டியல் இவர்கிட்ட இருக்கு. அவர்களை மிரட்டி அவரை பிளாக்மெயில் பண்ணி, இல்ல இப்போ இவ்வளவு பெரிய பிளாக்மெயிலரா இருந்தாலும் கூட அவரை பின்தொடரக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டாவே 3 லட்சம் 4 லட்சம் போகுது. அப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறது. அவர் யார் அப்படி பாக்குறாங்கன்னா திமுகவை தொடர்ந்து எதிர்க்கிறார். அப்போ அதிமுக பாக்குறாங்க. திமுகவை தொடர்ந்து எதிர்த்ததுனால பிஜேபி காரன் பாக்குறான். அதிமுக, பிஜேபி, விஜய் ஆட்களும் பாக்குறான். அவன் 3 லட்சம் போத்தானே செய்யும். இப்போ விஜய் ஆட்கள் நீங்க சொன்னீங்க. இப்போ ரீசெண்டா முன்னாடி எல்லாம் விஜய்க்கு ஆதரவு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன கணக்கு? இல்ல, விஜய் மீட்டர் வந்து சேரல. ஆதரவு ஒரிஜினாட்டு இருந்து அமௌண்ட் வரல. அமௌண்ட் வர வரைக்கும் ஆதரவா இருப்பார். வரலைன்னா எதிராக போயிடும். இதான் நீங்க சமூக விரோதி என்ன பண்ணுவான்? மாமூல் கொடுத்தா உங்க கடை பக்கம் வரமாட்டான். மாமூல் கொடுக்கலனா உங்க கடைக்கு வந்துடுவோம். இதானே இதே தான் சவுக்கு. இப்ப சமூக வலைதளம் பூரா எப்படி இருக்குன்னா, நீங்க திமுகவுக்கு ஆதரவா ஒரு கூட்டம், விஜய்க்கு ஆதரவா ஆதவ ஒரிஜினா தலைமையில் ஒரு 50 பேர் இருக்கான். பாஜக ஐடிவிக்கு வார் ரூம்ல கொஞ்சம் பேர் இருக்கான். இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு குழு இயங்குது. இதுதான் ஊடகம். உண்மையா யாருமே இல்லை. அப்ப இந்த சவுக்கை போன்ற நபர்கள் யார் யாரு நம்ம மார்க்கெட்டு, யார் யாரு நம்ம டார்கெட்டு, இதை பார்த்து நீங்க கோடிகளில் குவிப்பது தான் இவருடைய ஊடக தர்மம். இப்போ மாலதி பேர்லயே ஒரு 25 கோடிக்கு சொத்து இருக்கு. இல்ல சார், இதை விசாரணை சரியில்லாத மாதிரி தருது. ஏன்னா 25 கோடின்றீங்க, அத்தனை கோடின்றீங்க, அது விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே. திமுக பயந்து நடுங்குது. எதனால சார்? என்ன காரணம்? திமுக ஊழல் இன்னும் தோண்டி எடுத்துருவான். சபரீசன் கிட்ட பல கோடி இருக்கு. அப்ப அந்த நேருட்ட பல கோடி இருக்கு. இதெல்லாம் சரிப்பா ஏதோ பண்ணிட்டு போறான், நம்ம பக்கம் வராம இருந்தா வச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப திமுக தானே அட்டாக் பண்றாரு. இவருடைய முழு நேர அட்டாக் திமுக. ஆமா, அது திமுக பயப்படுது. திமுக இவரை உண்மையாவே என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த 32 வயசு சார்ஜ் போட்டு வெளியே வந்தே இருக்க முடியாது. போடலையே. திமுக இவர் மேல் நடவடிக்கை எடுக்கலையே. ஏதாவது ஒரு 10 கேஸ விசாரிச்சு சார்ஜ் போட்டிருந்தா ஒரு கேஸ்ல தண்டனை வந்திருக்குமே. இல்ல, மாலதிக்கு இத்தனை கோடியில அவங்க வீடு வாங்கி கொடுக்குறாங்கிறது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நடவடிக்கை எதுவுமே இல்லையே சார். இந்தியாவில் நடவடிக்கை இருக்கு. ஏழை திருடுனா பேப்பர்ல ஓடுவான், சரி ஜெயிலில் ஓடுவான். பணக்கார திருடுனா பேப்பர்ல ஓடுவான். அதுதான் நம்ம நாடு. அதனால இந்த பலவீனங்களை தெரிந்த சவுக்கு மேலும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரம் ஏடிஎம்கேல. வேலுமணி மூலம் உதயநிதி எங்க நிற்கிறாரோ அங்க போட்டியிடணும். இதற்கான ப்ராசஸ் தான். இப்போ உதயநிதியை வேகமாக அடிக்கிறார். திமுகவை வேகமாக அடித்தா தான் எடப்பாடியோ பாஜக கோட்டாவோ இல்லை வேலுமணி கோட்டாவோ பணம் பல கோடி சேர்ந்துருச்சு. தேர்தல் நிற்பதற்கு அவருக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அப்போ அடுத்து தனக்கு ஊடகவியலாளர் வந்து ப்ரொமோஷன் எப்படி? சட்டமன்ற உறுப்பினராக. சட்டமன்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன்னா 3 லட்சம் பேர் பார்ப்பான்ல. ஆளுங்கட்சி அதிமுக வந்த பிறகு நீங்கள் அதிமுகவை அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ போதும், இந்த ஊடகவியலாளர் வேஷம் போதும், பத்திரிகையாளராக இது எம்எல்ஏவாக மாறிடலாம். இதுதான் சவுக்கினுடைய இன்றைய திட்டம். சவுக்கு மாலதி இவங்களுக்குள்ள தொடர்பு என்ன சார்? அதாவது வேலை பார்க்குற ஸ்டாஃபா இல்லை வேற எதுவும் தொடர்பு இருக்கான்னு? ஏங்க, வேலை பார்க்குற ஸ்டாஃபு புருஷனை பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு எதுக்கு இவன் கூட வரணும்? சொல்லுங்க. ஒன்னாதான் இருக்காங்களா சார் 2 பேரும்? ஒன்றும் இல்லாமல் 2 பேரும் தனித்தனியாகவும் இருக்காங்க. 2 பேரும் கட்டி பிடிச்ச போஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தது இல்லையா? ஆமா, ரீசன் நம்மளே போட்டுருக்கோம். அப்புறம் சொல்றீங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கணவன் மனைவியா இருக்காங்க. ஆமா, குழந்தையும் புருஷனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு சவுக்கிட்டு வர வேண்டிய தேவை? சட்டத்துக்கு புறம்பான ஜோடிகள், சட்டத்துக்கு புறம்பான ஜோடிகள்.
அவர் சட்டத்தையும் மதிக்கிறது இல்லையே. அதான் சார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது அவர் வீட்டில் போய் அவரை விசாரணைக்கு அழைக்கும் போது செல்ஃபோன் என்கிட்ட இல்லைன்ற ஒரு விஷயம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அந்த ஜாமீனுக்கு அப்புறம் இங்கே பாருங்க இங்கே ஒரு ஐஃபோனு, அங்கே ஒரு ஐஃபோன்லாம் காட்டுறாரு. இது வந்து சட்டத்தை ஒரு அசிங்கப்படுத்துற மாரி, இல்ல வந்து அத சட்டத்தை யாருமே மதிக்க தேவையில்லன்ற மாரி ஒரு ஃபோக்கஸ் ஆகுது. அது எப்படி அது பார்க்குறது? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் ம். அவர் ஒரு போலீஸ் உளவாளியாக தான் இந்த துறைக்குள்ளேயே வர்றார். ம். இப்போ போலீஸ்லேருந்து எப்படி தப்பிப்பதுன்னு அவருக்கு தெரியும். ம். ஒரு ஒரு மனநோயாளி. சவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மனநோயாளி. ம். கூட வேலை பார்த்தவங்கள நிறைய புகார் சொல்கிறாங்க. ம். அத்தனை பேர்ட்டையும் சைக்கோவாகவே நடந்திருக்காரு. ம். அத்தனை பேர்ட்டையும் சைக்கோவாகவே நடந்திருக்காரு. கூட வேலை பார்த்த அந்த துறையில் வேலை பார்த்த காலத்திலேயே அத்தனை பேருக்கும் இப்போ செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. ம். பாலியல் ரீதியாக துன்பம் கொடுத்துருக்காரு. ம். அவர் கூட வேலை பார்த்த சில சகோதரிகளை நான் சந்தித்தேன். ம். அவர்களே இந்த புகாரை சொல்கிறாங்களே. ம். அப்போ ம். இவர் சிறை என்பது அவருக்கு ஒரு பெரிய ம். ஒரு பொருட்டே அல்ல. ம். அதனால அவர் சட்டத்தை இல்ல மதிப்பதில்லை. எந்த தைரியம் அது அந்த தைரியம் அவருக்கு எப்படி? பாஜக அவருக்கு பின்னாடி இருக்கு. ஆ. பாஜக ம். அவருக்கு பின்னாடி இருக்கு. வேலுமணி பணம் செலவு பண்றாரு. ஒரு சிட்டிங் 10 லட்ச ரூபான்னு 7 சிட்டிங் 70 லட்ச ரூபா செலவு பண்றாரு ம். சுப்ரீம் கோர்ட்ல. சவுக்குக்காக அந்த அளவுக்கு பணம் இருக்கு. ம். ஏன்னா வேலுமணிக்காக மணல் மாஃபியாக்களை மிரட்டி ம். வேலுமணிக்கு ஆதரவா திருப்புறாரு. ம். காரணம் வேலுமணிகிட்ட பல லட்சம் கோடி இருக்கு. ம். வேலுமணியும் சவுக்கும் நண்பர்கள். ம். அப்போ சவுக்குக்கு பணத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ ஜனநாயகத்தை பற்றியோ எந்த கவலையும் ம். இல்லை. சமூக விரோத கூட்டணி அது. ம். அது நீடிக்கிற பொழுது சவுக்குக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் என்பது மிக சாதாரணமான வேலையாக இருக்குது. இப்போ நீங்க சொன்னீங்க சார், சவுக்கு சங்கருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு. இந்த இந்த கருத்தோட ஒட்டி போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவருக்கு வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஊடகவியலாளரே நிறைய பேர் அதை பேட்டியா கொடுக்குறாங்க. அது உண்மையா? அது எப்படி சார்? சார், அதாவது இது உலகறிஞ்ச விஷயம். ம். அவருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்குது ம். அப்படிங்கிறது உலகறிஞ்ச விஷயம். ம். அப்போ அவருக்கு ஏதோ டெஸ்ட் டியூப் பேபியில் குழந்தை பெறுவதற்காக ஏதோ 40 வயசு ஒரு பெண்மணியை வாடகைக்கு அமர்த்தி இருக்கிறாருங்கிற செய்தி கூட இருக்கு. ம். நம்ம அது அவருடைய சொந்த வேலை. ம். அரசியல் இல்ல எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிறது கூட அவர் அந்த விஷயமா போல, அவருக்கு வேற ஏதாவது இதே பிரச்சனை, மற்றபடி பிரச்சனை இல்லை, இந்த ஹெச்ஐவி காண்டி தான் போய் பார்க்குறாருன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, ஹெச்ஐவிக்கு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆ. பணம் இருந்தால் எங்கே வேணால் போய் வைத்தியம் பார்க்கலாம். அதாவது ம். அவருக்கு இருக்கிற ஹெச்ஐவி இருக்கிறது உண்மைதான். ம். ஆனால் அது அவர் அதெல்லாம் தாண்டிட்டார். ம். வசதி வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் ம். ரொம்ப கஷ்டம். ம். கோடிகள் இருக்கு. ம். கோடிகள் இருக்கிறவருக்கு ம். இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமான வைத்தியம் ரகசியமாக எவ்வளவோ வைத்தியம்லாம் இருக்கு. ம். அவர் அடிக்கடி வெளிநாடு போவார். ம். அப்போ அதெல்லாம் அவருக்கு அது ஒரு பெரிய ம். பொருட்டே அல்ல. ம். பொதுஜனம் பாதிக்கப்படுகிறான், மக்கள் பாதிக்கப்படுகிறது, ம். சட்டம் பாதிக்கப்படுகிறது, ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது. ம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை, அக்கறை. பிளாக்மெயில் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடுபடுறாரு சவுக்கு அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் நீதிபதி கோவமாயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது. இந்த கோவம் வந்து கண்டிப்பா அவரை சிறைக்கு தள்ளிருன்ற ஒரு கருத்து சொல்றாங்க. இல்லைங்க, அவருக்கு இது ஒரு வளமையான விஷயம். ம். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு ம். ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்க குடும்ப சண்டையில் போய் தலையிடுறாரு. நீங்கள் தலையிட்டு ம். அதில் அந்த பெண் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு ம். இவர் பெரிய தொல்லை கொடுக்குறாரு. ம். இவருடைய அப்போ வந்து இது போன்ற வளர்ச்சி இல்லாத காலம். ம். இணையதளம் தான். ம். இணையதளத்தில் தாய் மகள் 2 பேருமே ம். நீங்கள் வழி தவறீர்கள்னு பதிவு பண்ணுறாரு. ம். அப்போது சன் டிவி மகாலட்சுமி வேறு ஒன்றும் இல்லை. நிறைய ப்ரெஸ் மீட்லேயே உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு இந்த 15 கிலோ பாடி வச்சுருப்பான கிஷோர் கே சாமி பானிபூரி விற்கிறவன் அவன் கேட்குறான், நான் இருக்கேன் அந்த ப்ரெஸ் மீட்டில். அப்போது இதெல்லாமே சவுக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துட்டு சமூக விரோத செயல், பிளாக்மெயில் ஜேர்னலிசம். அப்போ இந்த வழக்கு சிடி செல்வம் நீதிபதிட்ட போகுது. அப்போ இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கக்கூடாது, நீங்கள் திமுகவுக்கு ஆதரவான வழக்கறிஞர் அப்படின்னு இணையதளத்தில் போடுறான். அவர் கூப்பிட்டு ட்ராயை கூப்பிட்டு சவுக்கு இணையதளத்தை தடை பண்ணிட்டார். தடை செய்த பிறகு இப்போ இருக்கிற என்ஆர் இளங்கோ, காமராஜ் 2 பேரும் தான் சிடி செல்வத்துக்கும் சவுக்குக்கும் சமரசம் பண்ணி வைக்கிறாங்க. யார்? நக்கீரன் காமராஜும் திமுக எம்பியாக இருக்கார்ல என்ஆர் இளங்கோ 2 பேரும் தான். இப்படி பல
கதைகள் சவுக்கு சுற்றி இருக்கு. அப்ப சிறை செல்றது உறுதின்றீங்களா இது? ஆமா, எல்லா பெயிலும் கேன்சல் ஆயிரும். ம், கொஞ்ச நாளாகும். ம், 32 கேஸ்கள் வெளியே வருவதற்கு ம், நீண்ட நாளாகும். ம், நீதிமன்றத்தையே நீங்க குறை கூறுகிற அளவுக்கு வந்த பிறகு ம், நீங்க வேல்முருகன் நீதிபதி சொல்லிட்டார், ம், நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன். ம், நான் இப்ப தலைமை நீதிபதியே சொல்லிட்டார், ம், இங்க உனக்கு ஒருதலை பட்ச தீர்ப்புனா நீ அப்பீலுக்கு போ, ம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, ம், உனக்கு நீதி கிடைக்கும். ம், அதற்காக இந்த வழக்கை வேல்முருகன் நீதிபதி விசாரிக்கூடான்னு சொல்வதற்கு ம். உனக்கு தகுதி இல்லை. இல்ல ஆளாளுக்குமே இந்த மாதிரி எதிர்பார்த்து போனா அப்புறம் எல்லாருமே எனக்கு இவர் சொல்ல மாட்டாரு சொல்ல அந்த ஒரு பேட்டர்ன் வந்துரும்ல சார். அவர்தான் ஆமாங்க, வேணாம். அதான். அப்ப இவர் சிறைக்கு போவார், அவ்வளவுதான். ஆ, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல ஆ. சிறைக்கு போவார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.